ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மாயாண்டிக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. இங்கே அழகுறவங்க அம்மாவுமே அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடையுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பென்னியையும் செம்பிலியையும் மஞ்சமலை கிட்ட பேசுறதுக்காக சமாதானம் பேசுறதுக்காக அமுச்சியுமே விடுறாங்க. அங்கே மஞ்சமலை வீட்டுக்கு போயிட்டு சமாதானம் பேச போன இங்கே பென்னியையும் அங்கே செம்பிலியையும் சும்மா ரொம்பவே அசிங்கப்படுத்தி அமுச்சு விடுறாங்க மஞ்சமலை. அந்த வீட்டில் இருக்க சுடலை இங்கே ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறாங்க. இந்த கேஸை எங்களால் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து துரத்தையுமே விட்டுடுறாங்க. இதை கேட்ட அங்கே செம்பிலியும் அங்கே பென்னியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குமே வந்துட்டு அங்கே மாயாண்டி கிட்ட வந்து நம்ம இன்னுமே பண்ண முடியாது, இங்கே மஞ்சமலை கிட்ட நம்ம போய் பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது, மஞ்சமலை நம்ம மேலே ரொம்பவே கோபமாக இருக்கான், அந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல, அதுவும் இல்லாமல் அழகிற நம்ம எப்படி தான் வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னிக்கு இங்கே மஞ்சமலையை வந்து இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே மாயாண்டி கிட்ட சொல்லுவோம். மாயாண்டியும் பென்னி நம்ம என்னென்னப்பா பண்ணுறது, அங்கே மாயாண்டி இங்கே இந்த கேஸை வாபஸ் வாங்கினாதான் அழகிற வெளியவும் கொண்டு வர முடியும், அதுவும் இல்லாமல் அந்த அறக்கிழவனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க பூங்கொடியை அந்த மஞ்சமலை. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. என்ன இருந்தாலையும் அவனுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை அவனே நாசம் பண்ணுறத அவன் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலையும் என்னுடைய பையன் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவன் தான் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ அவன் என்னுடைய பையன் மேலேயே கேஸ் கொடுத்தான். நான் ஜெயிலில் இருந்து நான் கஷ்டப்பட்டதை விட இப்போ என்னுடைய பையன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னுடைய பையன் வந்து எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கள் மாயாண்டியுமே உடனே எங்கள் பென்னியுமே சியா நம்ம என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் சியா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அவங்க பொண்ணுடைய வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிரூபித்தா நம்மளுடைய அழகர் மேலே வச்சு போட்ட கேஸை வந்து கண்டிப்பாக வாபஸ் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லுவோம். உடனே மாயாண்டியும் இது பென்னி என்ன சொல்கிற பென்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்கே பென்னியும் சியா ஆமாம் சியா இங்கே அந்த வயசு கிழவன் சொல்லிட்டு அறக்கிழவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க பூங்கொடிக்கு. அங்கே அந்த கிழவன் அவன் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அவன் வச்சிருக்க பார்லேயே அவனே குடிச்சிட்டு பொண்ணுங்க விஷயத்தில் அவன் கொஞ்சம் வீக்கு, அதுவும் இல்லாமல் தினமும் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஆதாரப்பூர்வமாக நம்ம அங்கே மஞ்சமலை கிட்ட போய் நிரூபித்தா அந்த பூங்குடியோட வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அழகரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கண்டிப்பாக அழகர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குச்சு அப்படின்னு மாதிரியுமே சொல்லவும் பென்னி. இது கேட்டதுமே அங்கே மாயாண்டிக்கு வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. இது பென்னி நீ சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக அந்த மாயாண்டி மஞ்சமலை கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீ சொன்ன மாதிரி அந்த கேஸ் அந்த ஒரு விஷயத்த நம்ம ஆதாரபூர்வமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே எங்கள் பென்னியுமே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக உக்காந்துக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் அவங்க வீட்டில் அவங்க அழகரை பெற்ற அம்மாவாயிட்டாங்க. அவங்க அங்கே அழகரை வந்து ஜெயிலில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு அவங்களால வருத்தப்படாமல் இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அந்த மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பென்னியும் செம்பிலியுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சமலையும் சுடலையும் நின்றுக்கிட்டு இந்த எவ்வளோ தைரியம் தான் மாயாண்டி இந்த நம்ப வீட்டுக்கே அவங்க ரெண்டு பேரையுமே சமாதானம் பேசுறதுக்காக அமுச்சு விட்டுருப்பான். என்ன இருந்தாலையும் அவனை நான் சும்மா விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா நான் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளிவிட்டா அந்த கேஸவே வாபஸ் வாங்க சொல்லி இங்கே நம்புக்கிட்டே சமாதானம் பேச வந்திருப்பான். என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்தவனை நான் என்றைக்குமே அவனை சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணு கழகத்தை நிறுத்தினவனை அவன் வெளியவே வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்னுடைய கையை வெட்டி என்னோட வாழ்க்கையை தொலைச்சி விட்டவங்கள நான் என்றைக்குமே அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன். என்னதான் இருந்தாலையும் நான் விட்ட சவாலில் அவங்களே ஜெயிச்சு இருந்தாலையும் ஆனால் அவங்க என்ன என்கிட்ட வந்து சொன்னாலையும் அங்கே அழகர் மேலே இருக்கிற கேஸை நான் வாபஸே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு சுடலையும், மச்சான் நீங்கள் எப்போவுமே மனசே மாறக்கூடாது, ஏன்னா நீங்கள் மனசு மாறி அந்த அழகர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற பயம் வந்து அவங்கக்கிட்ட குறைஞ்சிரும். நம்ம எப்போவுமே நம்ம மேலே பயம் இருக்கிற மாதிரி நம்ம செறிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே ராசாத்தியும், அண்ணன் நீங்கள் எப்போவுமே அவங்க மேலே இருக்கிற கேஸை நீங்கள் வாபஸ் வாங்காதீங்க, சட்டப்படி நீங்கள் இன்னொரு கேஸ் கூட இல்லாத கேஸ் கூட நீங்கள் போட்டு அவன் வெளியவே வராத மாதிரி மறுபடியும் நீங்கள் கேஸ் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராசாத்தி சொல்லவும், உடனே எங்கள் பேச்சுமே இதை பார்த்துட்டு, என்ன ராசாத்தி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இது உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா, அதுவும் இல்லாமல் அந்த வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இங்கே அழகரை நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு பழி வாங்கக்கூடாது. அழகர் வந்து அவன் தப்பு பண்ணது உண்மைதான், அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தப்பை தான் பண்ணியிருக்கான், நான் இல்லை நல்லா சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் ரொம்பவே அதிகம் ராசாத்தி, நீ தான் இங்கே அவரை ஏற்றி விட்டு இங்கே அழகரை ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே உள்ளே இருக்க வச்சுக்கிட்டு இருக்க. அவரே அங்கே அழகர் மேலே கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லி சொல்லி அவர் மனசை கெடுத்து எல்லாமே மாற்றி மாற்றி பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல மனுஷனை நீங்கள் தப்பு வேலை பண்ணுறதுக்காக மாற்றி விட்டுவீங்க, அவங்கள கோவப்படுத்தி எல்லாமே அவங்க கையை இழந்ததுக்கு காரணமே நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மஞ்சமலையும், என்னடி என்ன ரொம்ப ஓவராலாம் பேசிக்கிட்டு இருக்க, எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், உன்னுடைய அண்ணன் குடும்பம் அந்த மாயாண்டி குடும்பம் என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்திருக்கு, அதுக்கெல்லாம் நீ வந்து அவங்க மேலே கோவப்பட மாட்ட, ஆனால் உங்கள் அண்ணன் வீட்டில் ஏதானா ஒரு பிரச்சனைனா உனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு வந்துருமே பாசம் மலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே அங்கே வந்து மஞ்சமலை வந்து பேச்சுக்கிட்ட சொல்லவும் பேச்சையுமே அங்கேருந்து அமைதியாகவும் ஆயிடுறாங்க. உடனே அந்த மாப்பிள்ளையோட எல்லா சுயரூபத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக பென்னியும் செம்பிலியுமே போய் அங்கே டீப்பாவும் எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விசாரிக்கிற போது அந்த வீடியோவுமே எடுத்துடுறாங்க. சில வீட்டில் வந்து நல்லவங்க சொல்கிறாங்க, ஆனால் இங்கே 90% வீட்டில் வந்து அவன் ரொம்பவே கேடு கட்டவன், குடிச்சு போட்டு பொண்ணுங்கிட்ட தப்பால நடந்துக்குவான், ஏன்னா என்னுடைய 10 வயசு குழந்தைகிட்டே அவன் தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாகவுமே அங்கே ஊர் மக்கள் வந்து சொல்லவும் இதெல்லாம் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற பென்னியும் செம்பிலியுமே. ஆனால் நல்ல விஷயம் ஒன்று மாட்டுது, இங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, கதவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கலை. அந்த வீட்டை தட்டி உள்ளே போகவும் அங்கே ஒரு பொண்ணு கிட்ட தப்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த மஞ்சமலை பார்த்தா மாப்பிள்ளையும் அங்கே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே உடனே வீடியோவுமே எடுத்துடுறாங்க. அந்த மாப்பிள்ளையுமே பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தவும் அங்கேருந்து பென்னியும் செம்பிலியுமே பயந்துட்டு அங்கேருந்து ஓடியுமே அவங்க அந்த மாயாண்டி வீட்டுக்குமே போயிடுறாங்க. மாயாண்டி வீட்டுக்கு போனதும் சின்ன நல்ல ஒரு விஷயம் மாட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளை கேடு கட்டவன், இந்த இப்படியேப்பட்ட ஒரு கேடு கட்டவனை அந்த பூங்கொடிக்கு கட்டி வச்சு பூங்கொடி வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பார்த்துருக்கான் அந்த மஞ்சமலைக்கு கொஞ்சோட மனசாட்சியே இல்லை. என்ன இருந்தாலையும் அவன் அந்த பொண்ணை அவன் தான் பெத்தானா இல்லை வாங்கிட்டு வந்தானே தெரியல. அவனுடைய பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தானா இப்படி ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாப்பிள்ளையை நல்ல விதமாக விசாரிக்காமலே எல்லாருமே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அந்த மாப்பிள்ளை இவ்வளோ கேடு கட்டவனாக இருக்கிறான், அவனுக்கு போய் இங்கே இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இந்த பூங்கொடிக்கு இப்படி ஒரு மாப்பிளையை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சி கிடையாது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு குடிக்க இருந்தால் போதும், 3 வேளை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இது மெலாந்துட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அந்த பேச்சு பொண்ணுக்கு சொத்து பத்து நெகை நட்டுன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே விற்று குடிச்சு போட்டு இப்போ நிலத்தை கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்போவுமே அந்த நிலத்தையும் எழுதி வைக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் அழகரை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட காமிச்சோன்னா மஞ்சமலை கண்டிப்பாக இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் விட மாட்டான். என்னதான் இருந்தாலையும் அவங்களுடைய பொண்ணுக்கு நம்ம இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க இருந்தோம். இந்த கல்யாணம் நின்றதுக்கு காரணமும் அந்த அழகர் தான். அழகரால் தான் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி கண்டிப்பாக இந்த கேஸை வாபஸ் வாங்கி ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும் உடனே இங்கே மாயாண்டியும், பென்னி இனி ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்க, இந்த வீடியோவை நம்ம முதல்ல அந்த மஞ்சமலை கிட்ட நம்ம போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வெளியில் ராசாத்தியுமே இருக்க, ராசாத்தி இங்கே அவங்களோட 3 பேரையுமே பார்க்குறாங்க. மாயாண்டி, அங்கே பென்னி, இங்கே செம்பிலின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துக்கிட்டு இருக்கவும் உடனே இதை பார்த்தா ராசாத்தியுமே அங்கே உள்ளே போயிட்டு, அண்ணன் அந்த மஞ்சமலையும் இங்கே
பென்னியும் அங்கே செம்பிலி இங்கே மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சமாதானம் பேசுறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத எதுவுமே நம்பாதீங்க. அவங்க உங்கள் மனசை மாற்றி கண்டிப்பாக அந்த அழகர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கவே கூடாது. அவங்க உங்கள் மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா அவங்க பையனை வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க எந்த எல்லைக்குனாலையும் போவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு அவங்கள வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராசாத்தியுமே அவங்க அண்ணன் அங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலையுமே கோவத்தோட வெளியே வரவும் கட்டையை எடுத்துகிட்டு வராங்க கோவத்தில். உடனே அந்த மஞ்சமலை வந்து இங்கே வந்து மாயாண்டி கிட்ட, ஏய் மாயாண்டி எதுக்காகடா இங்கே வந்திருக்க? உன் பையன் பண்ண தப்புக்கு நாங்கள் அவன் மேலே சட்டப்படி நாங்கள் கேஸ் கொடுத்துட்டோம். மற்றபடி அவனை நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டுலாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கல. நாங்கள் சட்டப்படி போவோம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எங்கிட்ட வழியாக வந்து வம்பில் மாட்டிக்காதீங்க. என்ன நீங்கள் உசு பேத்துனீங்கன்னா உங்களை நான் கொல்லாமே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்னடா மரியாதை வெடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்டுச்சாணியையுமே எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறாங்க. உடனே அங்கே அதை பார்த்த அங்கே பென்னியுமே மஞ்சமலை இப்படிலாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும் உடனே எங்கள் மாயாண்டியும் பென்னி ஒரு நிமிஷம் இருக்குது பென்னி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மஞ்சமலை கிட்ட, மஞ்சமலை என்ன இருந்தாலையும் என்னுடைய பையன் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும். அந்த விஷயத்த கேட்ட பிறகு நீ என்ன சொன்னாலையுமே அதை நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ ஆதாரம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆயிடுது. ஐயோ, நான் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேனே, என் பொண்ணுக்கு நான் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய பையன் இது என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை இன்னும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே யோசிக்கவும் உடனே பக்கத்தில் இருக்கிற சுடலையும் அங்கே இருக்கிற ராசாத்தியுமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அழகர் பையன் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா இந்த மாயாண்டி வந்து ஒரு விஷத்தை காமிச்சு இங்க எல்லாருமே குழப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படியே மனசுக்குள்ளே தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்க மஞ்சமலையும், இது மாயாண்டி என்ன இருந்தாலையும் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினது அந்த அழகர் பையன் தான். நான் அந்த அழகர் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். அழகர் மட்டும் என்னுடைய பொண்ணை கடத்திட்டு போகலன்னா என் பொண்ணுக்கும் அந்த அவனுக்கும் கேடு கட்டவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். என்ன இருந்தாலுமே எனக்கு கௌரவத்தை விட என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம எனக்காக பல்லு தொலைக்கி விருதன, எனக்கு தலைவாரி விருதன, எனக்கு A to Z வந்து என்னுடைய பொண்ணு வந்து எனக்கு பணிவிட பண்ணியிருக்கா. அந்த அப்படியேப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நான் இப்படியேப்பட்ட மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்றன்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. மாயாண்டி என்னை மன்னிச்சுக்கோ. நான் உன் பையன் மேல இருக்கிற கேஸை வந்து நாளைக்கே வந்து வாபஸ் வாங்குறேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலையும் என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் இப்ப கூட அந்த அழகர் பையனை நான் இப்ப வாபஸ் வாங்குறேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப அவனை கட்டியிருந்தானா நாசமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தால மட்டுமே நான் இங்க அழகர் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும் தவிர மற்றபடி உங்க கூட கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற மாயாண்டியும் பென்னியும் செம்பிலிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மஞ்சமலை எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலையும் உன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய நீ பார்த்துருக்க கூடாது. கொஞ்சம் கல்யாண விஷயத்துல நீ 4 இடத்துல விசாரிச்சுட்டு தான் உன் பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்னதான் இருந்தாலையும் எந்த ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாலையும் உங்க பொண்ணு உன்னுடைய பேச்சை மீறாதுன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளைய விசாரிக்காம நீ உன்னுடைய பொண்ணுக்கு கட்ட நினைக்கவே கூடாது. அதுவும் இல்லாம உங்க பொண்ணு இப்ப அவனை கல்யாணம் பண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. அதுவும் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துக்குமே ஓகே சொல்லுவான். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பூங்கொடி வந்து படிக்கணும்னு சொன்னான் இல்லையா, அந்த விஷயத்தையுமே அவன் பண்ண விட மாட்டான். அதுவும் இல்லாம பூங்கொடி வந்து அங்க நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு உங்களுடைய பொண்ணை வந்து இந்த வீட்லயே நீங்க வச்சிட்டு இருக்கலாம். நான் என்னுடைய பையன் இல்லைன்னா உன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லவும் மஞ்சமலையும் அங்க அழகர் மேல இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்கிற சுடலையும், மச்சான் என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க, ஒரு ஏதோ பண்ணி உங்க மனசை மாத்தி அழகர் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பிலியுமே சொல்லவும் உடனே இங்க மஞ்சமலையும், அடடே இது செம்பிலி இது சாரி அடடே சுடலை,
உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை ஏற்றி விட்டு எல்லாமே செண்டை விட செய்வேன்னு சொல்லிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை விட நீங்களாம் எனக்கு பெருசு கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீடியோ ஆதாரமாக இவர் வந்து எங்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க என்ன மனசு மாற்றி அங்கே அழகரை வந்து வெளியே கொண்டு வருவாங்களாம். என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றினதே அழகர் தாண்டா. அழகர் மேலே நான் எனக்கு பாசம் கிடையாது. நான் இப்போ கூட எனக்கு அழகரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கமெல்லாம் கிடையாது. என்னுடைய பொண்ணு மேலே நான் வச்சுட்டு இருந்த மரியாதைய அன்பையும் காப்பாத்திட்டான் அழகர். அதனால நான் பெருந்தன்மையா அழகர் மேல இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர் இது மாயாண்டி கிட்ட இவங்களுமே சொல்லிடுறாங்க. அவங்களுடைய அப்பா மஞ்சமலை சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட பூங்கொடியுமே ரொம்பவே ஆச்சரியமாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் என்னதான் ஒரு எதிரியா இருந்தாலையும் அங்க ஒரு வகையில வந்து அவங்கள அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பூங்கொடியை கடத்திட்டு போனா அழகர். ஆனா அங்க நடந்த விஷயமே வேறையா இருந்ததுனால எல்லாருமே ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. ஒரு சைடு ராசாத்தியுமே அண்ணா என்னென்ன இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்க அண்ணா, இந்த முடிவெல்லாம் வேணாண்ணா, அவன் கண்டிப்பா மறுபடியும் நம்ம வீட்டு பிரச்சனைக்கே வந்தே ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்க மாயாண்டியுமே மஞ்சமலை நான் இப்ப சொல்றேன் பாரு, என்னுடைய பையன் உன்னுடைய குடும்பத்துல மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டான். அதுக்கான பத்திரமும் நான் எழுதி தரேன். வாய் வாக்குமூலத்தோட உனக்கு எழுதி சைன் போட்டு தரேன். ஆனா என் பையன் மேல இருக்கிற கேஸை மட்டும் நீ வாபஸ் வாங்கிக்கோ மஞ்சமலை, உன் கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மஞ்சமலையும் நீங்க போங்க, நான் நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே சொல்லிடவும் உடனே இங்கே ராசாத்திக்கும் அங்கே இருக்கிற சுடலைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஒரு கமிஷனாக. அந்த பணம் வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து மரியாதை குறைவாக பேசிடுவாங்க. அந்த 5 லட்சம் வாங்கின விஷயத்த வந்து இங்கே மாயாண்டிக்கிட்டையும் அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கிட்டையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்களுமே கொஞ்சம் பதத்தோடனே இருக்காங்க. ஒரு சைடு பேச்சுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலையும் அண்ணன் வந்து என்னுடைய புருஷனை சம்மதிக்க வச்சுட்டான். என்னுடைய புருஷன் இப்படியெல்லாம் சம்மதிப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கடவுளை பார்த்து என்னுடைய அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு கொடுத்துருச்சு. அது இல்லாமல் என்னுடைய புருஷனை மனசு மாற்றி அங்கே அழகர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கிறாங்க. ஒரு சைடு இங்கே மாயாண்டியும் பென்னி அங்கே செம்பிலின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா கிட்ட உடனே அழகிறவங்க அம்மா கிட்டையுமே போயிட்டு அங்கே எதுக்குமே யாருமே கவலைப்படாதீங்க, இங்கே மஞ்சமலை வந்து நம்ம பையன் மேலே இருக்கிற கேஸை வந்து வாபஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் கண்டிப்பாக நம்ம பையன் கண்டிப்பாக நாளைக்கு வெளியே வந்துடுவான், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடியும் மாயாண்டி சொல்லிடுவோம். உடனே அவங்க அழகிறவங்க அம்மாவுமே என்ன சொல்கிறீங்க, அந்த மஞ்சமலை மனசு மாறிட்டானா, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னுடைய பையன் வெளியே வந்துடுவான், எங்கள் பையன் மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகுறைய அம்மாவுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பிறகு அங்கே இருக்கிற நந்தினிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். நந்தினி வந்து அழகரை வந்து ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மஞ்சமலை வந்து எப்படியும் அழகர் மேல இருக்கிற கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வகையில அழகர் மேலேயும் மாயாண்டி மேலேயுமே கொஞ்சம் அபிப்பிராயமும் வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் போனாலையும் அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பேசி கூட முடிவு பண்றாங்களே, அந்த அளவுக்கு மஞ்சமலை மனசுல வந்து ஓரளவுக்கு இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலையும் பூங்கொடியோட லைஃப் வந்து காப்பாத்தினது அழகர் மட்டும்தான். பூங்கொடிய அவனுக்கு அந்த குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை காலமுள்ளா கஷ்டப்படுவதா இருந்துக்கணும். அதுக்கு நான் அழகருக்கே என்னுடைய பொண்ணை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க மஞ்சமலையும். ஒரு சைடு ஏதோ பெருநன்மையா மஞ்சமலை வந்து ஏதோ சந்தோஷமா இருந்ததுனால இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான். ஆனா மஞ்சமலை வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரு நல்ல முடிவை என்கிட்ட எடுத்துட்டு அதுவும் இல்லாம அழகரை வந்து நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தினது தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி ஒரு விஷயத்த பண்ண அழகரை வந்து நான் உள்ள விட மாட்டேன். அழகரை வந்து வெளியே இருக்க வேண்டியவன், அழகர் எல்லாருக்குமே வேணும். அதுவும் இல்லாம
அழகர் வந்து தெரியாம இப்பதான் பண்ணான். ஆனா இவ்வளோ பெரிய மாப்பிள்ளைய, அதுவும் வயசு 40 வயசுன்னு சொல்லிட்டு பார்க்காம அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்காக நான் என்னுடைய பொண்ணை ஓகே சொல்ல வச்சா, ஆனா அவன் இப்ப வரைக்குமே இவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கான். அவனை நான் எப்பவுமே மன்னிக்கவும் மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்தவும் விட மாட்டேன். நாளைக்கே அந்த மாப்பிள்ளை வீட்டுல ராசாத்தி அந்த மாப்பிள்ளை வீட்டில் கால் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. ராசாத்தி வந்து அது கேட்டதுமே, அண்ணா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் திடீர்னு நாளைக்கே கல்யாணம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன விஷயம்ண்ணே? அண்ணன் அவங்க என்கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுவாங்கண்ணா, நான் அவங்ககிட்ட என்னதான் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே ராசாத்தியை பார்த்து அவங்க அண்ணனுமே, மஞ்சமலை, ராசாத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க ராசாத்தி, அப்படியே பட்டவன உன்னுடைய பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பியா? நீ நல்லா யோசிச்சு பாரு. அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், அதனாலதான் நானுமே அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என்ன இருந்தாலையும் இந்த வீட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க மஞ்சமலை வந்து இப்படி ஒரு விஷயத்த முடிவெடுத்தது அங்க இருக்கிற மாயாண்டிக்கும் பென்னி சுடலை செம்பிலி அங்க இருக்கிற நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். நாளைக்கு அழகர் மாமா வர போறாங்க. அழகர் மாமா கிட்ட நம்ம சொல்லணும், மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு அவங்க இப்படிலாம் போகக்கூடாது, இப்படி தப்பு பண்ணதுனால தான் அவங்க மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணாம நாம தான் பாத்துக்கிறோம். அழகர் மாமா ஏதோ அங்க அத்தையோட மரியாதையை காப்பாற்றணும், அவங்க யார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதனால நம்ம மறுபடியும் இப்படி யாருக்கும் ஒரு விஷயத்துக்கும் எதுக்குமே நம்ம போகக்கூடாது. அதுவும் இல்லாம எங்க அத்தைய சந்தோஷமா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் அமுச்சு விட மாட்டேன். அப்புறம் மாமா உள்ள போனார்னா என்னால எனக்கு அப்படி ஒரு வழியே, என்னதான் இருந்தாலையும் ஏதோ மனசாட்சி வச்சு இங்க மஞ்சமலை வந்து இந்த அழகர் மாமா மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இப்படியே ஒரு பிரச்சனைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போனார்னா மாமாவை மாதிரி வெளியவே வர முடியாது. நம்ம எப்படின்னா இங்க அழகர் மாமாவை நம்ம அடக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அழகருடைய அம்மாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, நிம்மதியா படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு சைடு இங்க அழகருமே ஜெயில உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய அம்மாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போலீஸுமே வந்து இங்க எல்லாரும் ரெடியா இருங்கடா, உங்களுக்கு நாளைக்கு ஜாமீன் இருக்கா, அதுவும் இல்லாம உங்க மேல இருக்கிற கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்க ரொம்பவே ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு அழகருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பா கேஸை வாபஸே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அழகர். ஆனா அதுதான் அங்க நடக்கல. கரெக்டான ஒரு சமயத்துல அந்த மாப்பிள்ளையோட விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வீட்டுல போயிட்டு மஞ்சமலை கிட்ட சொல்லி இங்க பூங்கொடியோட லைஃப காப்பாத்தணும் இல்லாம இப்போ வந்து எல்லாமே சேவிங் பண்ணிட்டு இப்ப அழகரையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்படி யாரு இப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அழகர் வந்து உள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஜெயில இருந்த கஷ்டம் வந்து நான் ரொம்ப நல்லா பட்டுட்டு இருக்கேன், அந்த கஷ்டத்தை கண்டிப்பா அழகர் வந்து அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாயாண்டியும் அங்க மஞ்சமலை கிட்ட போய் பேசிட்டுமே வந்திருப்பாங்க. ஆனா மஞ்சமலை வந்து ரொம்பவே ஒரு கோவக்காரனே சொல்லலாம். ஏன்னா மஞ்சமலை வந்து கோவமா இருந்தாலையும் அவனுடைய பொண்ணை வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம தன்னுடைய பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுனா இங்க மஞ்சமலை வந்து துடிச்சிருவான். அதுவும் இல்லாம பழைய பகையெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுடைய பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். என்னதான் இங்க பூங்கொடியை வந்து அந்த ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தானா அங்க எவ்வளவு போய் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப என் கண்ணு மூளை தெரியுது. அந்த ஒரு விஷயம் நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டான். தெரிஞ்சும் தெரியாமலும் இப்படி ஒரு விஷயம் வந்து அழகர் பண்ணிட்டான். எப்படியோ என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை சரியாயிடுச்சு. இதுக்கு மேல என்னுடைய பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தாலையும் சரி பார்க்கலனாலையும் சரி என் பொண்ணு நல்லபடியா படிச்சு அவன் நினைச்ச மாதிரியே டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து போகணும். அதுவும் இல்லாம அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் வேணும்னா நானே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நிதானமா நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்க ராசாத்தியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. எங்க மஞ்சமலையோடைய அம்மாவுமே ராசாத்தி கிட்ட போயிட்டு, ராசாத்தி இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, எங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டானா இல்ல இந்த கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராசாத்தியோட அம்மாவும் சொல்லவும், உடனே ராசாத்தியும் அம்மா போமா
இப்ப ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன் அண்ணன் இப்படி ஏன் பச்சைவந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்காரு அண்ணன் காத்தால தான் அவங்கள ரொம்பவே கோபமாவும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னன்னா கொஞ்சம் கொலவர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுமா எனக்கு ரொம்பவே குழப்பமாவும் இருக்குமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ரெண்டு பேரும் அந்த மாயாண்டியும் எங்க அண்ணனும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பிளான் போடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அவங்க மேல இருக்கிற கோவம் வந்து அண்ணன் மறந்துட்டாரு போல நம்ம அண்ணனை வந்து ஏத்திக்கிட்டே இருக்கணும் அது அப்பதான் அவங்க மேல கோபமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தையுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்